எந்த சூழ்நிலையிலும் தெய்வீக சமாதானத்தை காத்துக்கொள்ள முடிந்தது என்றால், இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவர்களே, உங்களாலும் காத்துக்கொள்ள முடியும், காத்துக்கொள்ள வேண்டும். அப்பொழுதுதான் அது எதற்கு அடையாளம்? நீங்கள் எல்லா சூழ்நிலைகளிலும் தேவனை விசுவாசிக்கிறீர்கள் என்பதற்கு அடையாளமே என்னது? ஒரு சோர்வு இல்லாத ஒரு முகத்தோற்றம். ஆனா தேவன் என்ன சொன்னாரு? என்னுடைய சாயல், என்னுடைய ரூபம், என்னுடைய ஆளுகை எல்லாவற்றையும் உனக்கு கொடுத்துட்டேங்கிறாரு. ஏவாளும் ஆதாமும் அதை ஏற்றுக்கொள்ள ஆயத்தமாக இல்லை. பிசாசு அறிந்திருந்தா ஈஸியா தூக்கி. All the problems you are facing now, you can overcome. You can drive it out. You can delete it. You can remove the mountain. You can push it into the sea. கடலுக்குள்ள தள்ளி விடுப்பாவா பிரச்சனைய. கர்த்தரை தெய்வமாக கொண்ட நீங்கள் பாக்கியவான்கள். ஏனென்றால் நீங்கள் அவர் செய்ததையும் செய்து, அதை விட பெரிய அற்புதங்களை செய்து, அவருடைய வார்த்தையை உறுதி செய்து, அவருடைய ராஜ்யத்தை எஸ்டாப்ளிஷ் பண்ணுவீர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். தேவன் நமக்கு கிருபையாக தந்த அவருடைய அனந்த ஞானம் 500 என்கிற சீரீஸ்ல 111வது செய்தி, சிறையிருப்பிலும் சிரித்த முகம். மிக முக்கியமான சத்தியத்தை ஆவியானவர் நமக்கு கற்றுத்தர போகிறார். ரைட்? நீங்க எப்படிப்பட்ட சிறையில இருக்கிறீங்க? கடன் பிரச்சனை என்கிற சிறை இருப்பா? அங்கேயும் நீங்கள் சிரித்த முகத்தை காத்துக்கொள்ள முடியும், காத்துக்கொள்ள வேண்டும். ரைட்? குழந்தை இல்லாமை, திருமணம் ஆகல, ஏதோ ஒரு ஆசீர்வாத குறையா இருக்கிறது. எந்த சிறை இருப்பா இருந்தாலும் நீங்கள் கர்த்தர் நல்லவர் என்று ருசி பார்க்க வேண்டும் என்றால் உங்கள் மனதை எப்பொழுதும் மகிழ்ச்சியோடு காத்துக்கொள்ள கற்றுக்கொள்ளுங்கள். அதை நீங்கள் இன்றைக்கு தெரிந்து கொள்ளுவீர்கள். யோசேப்பை போல, வேற யாரு? பவுலை போல உலகத்தை உலுக்குவீர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். பாருங்கள், யோசேப்புடைய வாழ்க்கையிலே எதுவுமே அவனுக்கு சாதகமாக இருந்த மாதிரி தெரியல. அப்படி என்றால் என்ன பொருள்? அநியாயமாக குழியிலே தள்ளப்படுகிறான். நல்லது நடக்கிற மாதிரியே தெரியல இல்லையா? உங்களுக்கு அப்படித்தானே இருக்கு பிரதர். எவ்வளவு நாள் பிரதர் காத்து இருக்கிறது? அநியாயமாக சிறைச்சாலையிலே தள்ளப்படுகிறான். ரைட்? எங்கே இருந்தாலும் உங்களாலே சிரித்த முகத்தோடு இருக்க முடியும், இருக்க வேண்டும். அகத்தின் அளவு முகத்தில் தெரியும். ஆண்டவர் என்ன சொன்னாரு? வேதம் என்ன சொல்லுகிறது? கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பதே தேவ பலன். அப்போ மகிழ்ச்சி முதலாவது ஆரம்பம் எங்க ஆகிறது? மனதிலே நீங்கள் மகிழ்ச்சியா இருப்பீர்கள் என்றால் சிரித்த முகத்தோடு காணப்படுவீர்கள். அங்கே யோசேப்பை போல தேவனால் உங்களை உயர்த்த முடியும். தொடர்ந்து சத்தியத்தை நாம் அறிந்து கொள்ள போறோம். பாருங்க, அவனுக்கு அநேக காரியங்கள் சாதகமா இல்லை. ஆனால் அவன் பதஷ்டப்பட்ட மாதிரியோ பயப்பட்ட மாதிரியோ வேதத்துல எழுதப்படலைங்க. சிறைச்சாலைக்குள்ள போட்டாலும் சிரிச்ச முகம்தான், குழியில போட்டாலும் சிரிச்ச முகம்தான், கால தாமதமானாலும் சிரிச்ச முகம்தான். அவன் என்ன சொல்றான்னு பார்ப்போமா? சிறைச்சாலைக்குள்ள இருக்கும் பொழுது அவன் என்ன சொல்லுகிறான் என்று சொல்லி அதே ஆதியாகமம் 40வது அதிகாரம் 7வது வசனத்துல நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். The book of Genesis chapter 40 verse 7. பாருங்க, சிறைச்சாலைக்குள்ள இருந்தா எல்லாரும் துக்கத்தாரோட இருப்பாங்க, சிரிச்ச முகத்தோட இருக்க முடியும். ஆனா அவன் என்ன கேட்கிறான் பாருங்கள். சக கைதி இடத்துல என்ன கேட்கிறான் என்றால், ஆதியாகமம் 40:7, அப்பொழுது அவன் தன் எஜமானுடைய வீட்டில் தன்னோட காவல் பண்ணப்பட்டிருந்த பார்வோனுடைய பிரதானிகளை நோக்கி, உங்கள் முகங்கள் இன்று துக்கமாய் இருக்கிறது என்ன என்று கேட்கிறான். ஏப்பா நீ டல்லா இருக்கிறா? அப்ப இவனுக்குள்ளே எந்த சூழ்நிலையிலும் தெய்வீக சமாதானத்தை காத்துக்கொள்ள முடிந்தது என்றால், இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவர்களே, உங்களாலும் காத்துக்கொள்ள முடியும், காத்துக்கொள்ள வேண்டும். அப்பொழுதுதான் அது எதற்கு அடையாளம்? நீங்கள் எல்லா சூழ்நிலைகளிலும் தேவனை விசுவாசிக்கிறீர்கள் என்பதற்கு அடையாளமே என்னது? ஒரு சோர்வு இல்லாத ஒரு முகத்தோற்றம். பாருங்க, ஆனா இன்னைக்கு 80% அதிகமான
கிறிஸ்தவர்கள் சிறையிருப்பில் இல்லாவிட்டாலும் என்ன நடக்குது? சிறையிலே இருப்பது போலவே தோன்றுகிறார்கள். அதற்கு முக்கியமான காரணம் என்ன தெரியுமா? ஏன் நீங்க உங்கள் முகத்தை சிரித்த முகமாக காத்து கொள்ள முடியவில்லை என்றால் நீங்கள் சில பொய்யை நம்புகிறீங்க. முக்கியமான ட்ரூத்துங்க, ரொம்ப முக்கியமான ட்ரூத்து. நீங்கள் சில பொய்யை நம்புகிறதுனால உங்களாலே அந்த மகிழ்ச்சியை காத்து கொள்ள முடியவில்லை. அதுல முதலாவது அறியாமை, ஃபர்ஸ்ட் ignorance. What do you think? My Lord is not happy about me. என் தேவன் என்னிடத்துல சந்தோஷமா இல்ல. மாட்டிட்டீங்க ஐயா. இந்த மிகப்பெரிய சத்தியத்தை வலியுறுத்துவதற்காக இயேசு கிறிஸ்து அவ்வளவு நிதானமாக ஒரு ஸ்டோரியையே சொல்றாரு. உங்களுக்கு தெரியும் பாருங்க, ஏன் ஐயா இளைய குமாரன் கதையை சொன்னார் தெரியுமா? எப்பா, நீ எனக்கு கீழ்ப்படியாமல் இருக்கும் பொழுதும் நான் உன்னை குறித்து சந்தோஷமாக தான் இருக்கிறேன். ஆகவே நீனும் சந்தோஷத்தை காத்துக்கொள்ளு, துக்க முகத்தோட இருக்காத என்கிற ஒரே ஒரு சத்தியத்தை வெளிப்படுத்தத்தான அந்த நல்ல தகப்பன் அல்லது இளைய குமாரன் கதையை சொன்னாரு. இரண்டாவது, நீங்க என்ன பொய்ய நம்புறீங்க தெரியுமா? I am a sinner, right? மூணாவது, I am good for nothing. அப்புறம் எனக்கு இது இல்லை, இது இருக்கிறது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, ஒன்றை தெரிந்து கொள்ளுங்கள். உங்களுடைய தகுதி உங்களுடைய கீழ்ப்படிதலினாலோ உங்களுடைய பரிசுத்தத்தினாலோ உங்களுடைய பக்தியினாலோ வரும் என்று நீங்கள் நம்புனீர்கள் என்றால் நீங்கள் சிலுவையை வேண்டாம் என்று தள்ளுகிறீர்கள். தேவ நீதிக்கு நீங்கள் தூரமாக இருக்கிறீர்கள். இரண்டு நீதி இருக்கிறது. ஒன்று என்ன நீதி? விசுவாசத்தினால் மாத்திரமே வரக்கூடிய தேவ நீதி. இரண்டாவது உங்களுடைய கிரியைகளினாலே வருகிறது. based on your performance, how long you are praying, how do you live. அருமையான தேவர்களை இன்றைக்கு தெரிந்து கொள்ளுங்கள். நீங்கள் மறுபடி பிறந்த பொழுது நீங்கள் மனிதர்களாக பிறக்கவில்லை, நீங்கள் தேவர்களாக பிறந்திருக்கிறீர்கள். எனவே உங்களிடத்திலே பழுது ஒன்றும் இல்லை. உங்கள் தகப்பனாகிய தேவன் உங்களை குறித்து சந்தோஷமாகவே இருக்கிறார். நான் இன்னும் தகுதி அடையணும், எங்க தேவன் என்னை குறித்து சந்தோஷமாக இல்லை, என் ஜபம் போதாது, என் பரிசுத்தம் போதாது என்று நினைச்சிட்டே இருந்தீங்கன்னா எப்படிங்க தேவனை விசுவாசிக்க முடியும்? உங்களால தேவனை விசுவாசிக்கவே முடியாது. நீங்கள் அநேக காரியங்களை தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ளவில்லை. ஏன் தெரியுமா? நீங்க அவிசுவாசத்துல இருக்கிறீங்க. ஏனென்றால் சத்தியத்தை தவறாக நீங்கள் அறிந்திருக்கிறீங்க. பாருங்க, மனுஷனுடைய வீழ்ச்சிக்கு காரணமே பொய்யை நம்பினது தானங்க. முதல் பெற்றோர் இங்கதான் பிரச்சனை. என்ன பிரச்சனை? பொய்யை நம்பிட்டாங்க. என்ன பொய்யை நம்பிட்டாங்க? நாங்களே இப்பொழுது தேவனை போல இல்லை. ஆனா தேவன் என்ன சொன்னாரு? என்னுடைய சாயல், என்னுடைய ரூபம், என்னுடைய ஆளுகை எல்லாவற்றையும் உனக்கு கொடுத்துட்டேங்கிறாரு. ஏவாளும் ஆதாமும் அதை ஏற்றுக்கொள்ள ஆயத்தமாக இல்லை. பிசாசு அறிந்திருந்தா ஈஸியா தூக்கிட்டு, நீங்கள் இந்த மரத்தின் கனியை புசித்தால் தேவனை போல ஆகிவிடுவீர்கள் என்று சொன்னார். இவங்களும் நம்பிட்டாங்க, நாங்க தேவனை போல இல்லைன்ட்டு. நீங்க அப்படிதான் நம்புறீங்க. எப்ப அவர்களாவது தேவனை போல இருந்தார்கள், நீங்களும் நானும் தேவனாகவே இருக்கிறோம். சொன்னவர் யாருங்க? மனுஷன் இல்லையே. கிறிஸ்தவம் எப்படி இருக்கு தெரியுமா? ஒருத்தர் ஒரு நாள் ரட்சிக்கப்படுறான், சரியா? வார்த்தையினாலே. ஏதோ ஒரு பாஸ்டர் பேசுறாரு அல்லது டிவியில ஒரு ப்ரோக்ராம் பார்க்கிறாரு, அந்த வார்த்தையில் உள்ள வல்லமையினாலே அவன் ரட்சிக்கப்பட்டு பெந்தேகோஸ்தே சபைக்கு போறான்னு வைங்களேன், ரைட்? அவ்வளவுதான். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் அவருடைய விசுவாசத்தை உறிஞ்சி எடுக்கிற வேலை தான். நீ சரியில்லை, உன் ஜெபம் போதாது, ரைட்? ஆண்டவர் நீ நினைக்கிற மாதிரி அவ்வளவு நல்லவர் கிடையாது. நீ கேட்ட உடனெல்லாம் தரமாட்டாரு, நீ உபவாசம் பண்ணாம தரமாட்டாரு. இப்படிப்பட்ட பச்சை பொய்யை நம்பி நீங்க விசுவாசத்தை இழந்து இருக்கிறதுனாலதான் இன்னும் கர்த்தர் நல்லவர் என்று நீங்க ருசி பார்க்கவில்லை. என்னுடைய வியூவர்ஸ் அத்தனை பேரும் விசுவாச வீரர்களாக, விசுவாச வீராங்கனைகளாக 4 படி ஏறுறீங்க. ஞாயிற்றுக்கிழமை என்ன செய்யறது? 7 படி இறங்கிடுறீங்க.
தவறான செய்திகளை நீங்கள் கேட்டால் உங்கள் விசுவாசமாகிய கப்பல் சேதமடையாது, உங்கள் விசுவாசமாகிய கப்பல் நாசம் அடைந்துவிடும். நீங்கள் சிறையிருப்பில் இல்லாதிருக்கும் பொழுதே துக்கத்தோடு தான் இருப்பீங்க. ஐயோ, என்னை குறித்து எங்க அப்பா சந்தோஷமா இல்லையே. கடைசியில் என்ன நடந்தது? அவன் அப்பாட்ட திரும்பி வர்றதுக்கு போல பன்றி மேய்க்க போயிட்டான். தோல்வியை ஏற்றுக்கொண்டான். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் அப்பழுக்கற்றவர்கள் என்று பல செய்திகளிலே பல வசனங்கள் மூலமாக தேவனுடைய ஆவியானவர் என்னோடு பேசியிருக்கிறார். உங்களுடைய ஆவிய மனுஷனிலே நீங்கள் அப்பழுக்கற்றவர்கள், உங்களிடத்திலே பழுது ஒன்றுமில்லை. எப்படி? இயேசுவையே உங்களுக்கு பரிசுத்தமாக்கினார், இயேசுவையே உங்களுக்கு நீதி ஆக்கினார். எனவே உங்களிடத்துல பழுது ஒன்றுமில்லை. ஹல்லேலூயா. இந்த சத்தியத்தை நான் அறிந்து கொண்ட பாருங்க, எந்த சூழ்நிலையிலும் என்னுடைய அந்த விசுவாசம் குறையிறதே இல்லைங்க. நாளுக்கு நாள் விருத்தி, நாளுக்கு நாள் விருத்தி, நாளுக்கு நாள் விருத்தி. என்னுடைய செய்தியை கேட்கிற நீங்கள் என்னுடைய செய்தியை மாத்திரம் 3 மாதங்கள் கேளுங்கள். உங்களுடைய அவிசுவாசத்தை மாத்திரமல்ல, உங்களுடைய கடனையும் தேடி காணாதிருப்பீர்கள், குழந்தை இல்லாமையை தேடியும் காணாதிருப்பீர்கள், குடும்ப பிரிவினையை தேடியும் காணாதிருப்பீர்கள். பாருங்க, ஒரு சமீபத்தில் நான் ஒரு புக்கில் வாசித்தேன் பாருங்க. சில ஆண்டுகளுக்கு முன்னதாக இந்திய அரசாங்கம் ஒரு கட்டளை இட்டது, சட்டம் போட்டாங்க. என்ன சட்டளை? அந்த வைல்டு அனிமல்ஸை சர்க்கஸில் வைக்கக்கூடாது. சிங்கம், புலி, கரடி, யானை இதெல்லாம் என்ன செய்யக்கூடாது? சர்க்கஸில் பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு என்ன செஞ்சாங்கன்னா, காட்டில் கொண்டு விடணும்னு சொல்லிட்டாங்க. ஒரு சர்க்கஸில் இருந்த 2 புலிகளை அந்த சர்க்கஸ் கம்பெனி காட்டில் கொண்டு விட்டுட்டு வந்துட்டாங்களாம். அங்கே நடந்தது என்னன்னா, புலி தனக்கு இருக்கிற சக்தியை அறியவில்லை, தன்னிடத்துல இருக்கிற ஆற்றலை அது பயன்படுத்தி பழகவில்லை. பாருங்க, 2 காட்டு நாய்கள் வந்து 2 புலிகளையும் கொண்டு சாப்பிட்டுட்டு போயிட்டான். இன்னைக்கு நல்ல விசுவாசிகள் இப்படிதான் இருக்காங்க. தங்களுக்குள்ள இருக்கிற தகுதியை அறியவில்லை, தங்களுக்கு இருக்கிற ஆற்றலை அறியவில்லை, அதை அபியாசம் பண்ணி பழகவும் இல்லை. இந்த உலகத்தின் பிசாசானவன் ஃபுட்பால், ஹாக்கி விளையாடுறான். என்னுடைய பிள்ளைகள், மனம் திரும்புங்கள் அருமையான பிள்ளைகளே. இது சாத்தியம் இல்லாத ஒன்றை நானோ என் தேவனோ என் தேவனுடைய வசனமோ சொல்லவே சொல்லாதுப்பா, சொல்லவே சொல்லாது. யோசேப்பாலே சிறைச்சாலைக்குள்ளே சிரித்த முகத்தோடு இருக்க முடியும் என்றால், பவுல் சீலாவாலே சிறைச்சாலைக்குள்ளே சிரித்த முகத்தை காத்து கொள்ள முடியும் என்றால், இதை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவர்களே உங்களாலும் முடியும். ஏன் தெரியுமா? நீங்கள் எலிகள் அல்ல, புலிகள். சொன்னவர் யாருங்க? அதான் முக்கியங்க. சொன்னவர் யாரு? இயேசு சொல்லி இருக்கிறார், நான் செய்ததை விட பெரிய கிரியைகளை செய்வேன். whatever may be the issue. உங்க பிரச்சனை எவ்வளவு பெரிய மலையை போல இருந்தாலும் அருமையான தேவர்களே, நீங்க நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள், you can do greater things than Jesus Christ. What does it mean? All the problems you are facing now, you can overcome, you can drive it out, you can delete it, you can remove the mountain, you can push it into the sea. கடலுக்குள்ள தள்ளி விடுப்பாவாம் பிரச்சனைய. கேள்வி என்ன தெரியுமா? ஏன் நீங்க இவ்வளவு தடுமாறுகிறீர்கள்? ஏன் பயப்படுகிறீர்கள்? ஏன் அவன் பயப்படவில்லை? யாரு? பவுலும் சீலாவும் யோசேப்பும். எப்ப எனக்கு சொன்னவர், எனக்கு சொப்பனத்தை தந்தவர் பெரியவர், அதை கண்டிப்பாக நிறைவேற்றுவார். இதை அறிந்திருந்ததுனால எந்த விதமான அநியாயத்தையும் சகித்து கொள்ளக்கூடிய ஒரு மனநிலை இருந்தது மாத்திரமல்ல, எந்த சூழ்நிலையிலும் மனரம்யமாக இருந்தார்கள், சிரித்த முகத்தோடு இருந்தார்கள். சிறைச்சாலைக்குள்ள பாட்டு பாடினாங்க, நடனம் ஆடினார்கள். இதெல்லாம் எதை குறிக்கிறது தெரியுமா? நாங்க ஆண்டவரை சார்ந்து இருக்கிறோம்ப்பா என்று அவர்களாலே தேவனோடு ஒத்துழைக்க முடிந்ததுனாலதான் சிறைச்சாலைக்குள்ள இருந்து அதிசயமாக வெளியே கொண்டு வர முடிந்தது. நீங்க துக்க முகத்தோடு இருப்பீர்கள் என்றால், நீங்கள் அவிசுவாசத்தோடு இருப்பீர்கள் என்றால், you are not cooperating with the Lord. அற்புதம் செய்கிற தேவனோடு நீங்கள் ஒத்துழைக்கவில்லை. எப்படி? அவிசுவாசம்.
விசுவாசம் தேவனோடு ஒத்துழைப்பது. யார் யாரெல்லாம் வேதத்துல தேவனோடு ஒத்துழைத்தார்களோ, அல்லது யார் யாரெல்லாம் எல்லா சூழ்நிலையிலும் சிரித்த முகத்தை காத்து கொண்டார்களோ, அவர்களை மாத்திரம்தான் தேவனால் உயர்த்த முடிந்திருக்கிறது. அவர்களுக்கு மாத்திரம்தான் ஒரு அற்புத விடுதலையை தேவனால் கொடுக்க முடிந்திருக்கிறது. சோ இன்னைக்கு நீங்க என்ன தெரிஞ்சு கொள்ளணும்னா, எப்பொழுது உங்களாலே சிரித்த முகத்தை காத்து கொள்ள முடியும், எப்பொழுது உங்களாலே குதூகலத்தை காத்து கொள்ள முடியும், எப்பொழுது மகிழ்ச்சியா இருக்க முடியும். அங்கே நம்ம நெகேமியாவில் வாசிக்கிறோம் பாருங்க, 8:10, கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பது தேவ பலன் அல்ல, அது மட்டும்தான்ப்பா தேவ பலன். அதனாலதான் இந்த தலைப்பை ஆவியானவர் கொடுத்திருக்கிறார், சிறையிருப்பிலும் சிரித்த முகம். ரைட்? 5 வருஷம் ஆயிற்று குழந்தை இல்ல, 10 வருஷம் ஆயிற்று குழந்தை இல்ல, அப்பொழுது உன்னாலே சிரித்த முகத்தை காத்து கொள்ள முடியும். நீ 1 வருஷத்திலே சோர்ந்து போயிட்டான், இப்போ 9 வருஷமா நீ சிரிக்கவே இல்லை, டிலே ஆயிட்டு இருக்கு. இன்றைக்கு நீ சிரித்து வாழ கற்றுக்கொள், அப்பொழுது தேவனுடைய வாக்குத்தத்தம் நிறைவேறும். இஸ்ரவேலிலே குழந்தை இல்லாமை என்பது கிடையாதுங்க. இட் இஸ் டெலிட்டட், இட் இஸ் ரிமூவ்டு from the picture of the world. உலகத்துல இஸ்ரவேல், அதாவது இயேசு கிறிஸ்துவுடைய நாமத்தை அறிந்த பிள்ளைகளுக்கு குழந்தை இல்லாமை என்பது கிடையாது. அதனாலதான் நான் தைரியமா பிளஸ் பண்ணேன். உனக்கு எவ்வளவு நாளுமா குழந்தை இல்லை? அங்கிள் 12 வருஷம். வயிற்றுல கை வைமா, இயேசுவின் நாமத்தினால தேவரே இந்த மகளுக்கு இன்னும் 10 மாதத்துல இவன் கையில நீங்க டேவிட்டை கொடுக்க போறீங்க. தொடர்ந்து 2 பிள்ளைகள், மொத்தம் 3 பிள்ளைகள் இந்த கர்ப்பப்பையில தோன்றுவார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று நான் தைரியமா சொல்லிடுறேன். ஏன்? அந்த வார்த்தை எனக்கு மாம்சமாயிட்டு. எந்த வார்த்தை? ஓ, இஸ்ரவேலிலே குழந்தை இல்லாம என்பது கிடையாது. அப்போ இந்த நாலேஜ் இருந்தா, எந்த நாலேஜ்? ஆமா, எழுதி இருப்பது எனக்கு தான் சொந்தம். உங்களை பற்றி என்னெல்லாம் எழுதியிருக்கு? நீங்கள் கிறிஸ்துவுக்குள் யார் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளுவீர்கள் என்றால் எப்பொழுதோ எப்படி இருப்பீங்க? குதூகலமா இருப்பீங்க. சிறைச்சாலைக்குள்ள போனாலும் சரி, சிங்க கவிக்குள்ள போனாலும் சரி, சீரும் நெருப்புக்குள்ள போனாலும் சரி, நீங்க துக்கத்தோட இருக்க முடியாது. ஏன்? எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவர். ஏன்? எல்லாமே நன்மைக்கு ஏதுவா தான் நடக்குது. ஹல்லேலூயா. கர்த்தரை தெய்வமாக கொண்ட நாங்கள், ஓ, நீங்களும் நானும் பாக்கியவான்கள். ஏன்? இயேசு சொன்னதை சீரியஸா எடுங்களா, வேற ஒண்ணும் வேண்டாங்க. உங்க பிரச்சனை தலைக்கு மேல இருக்குங்க. ஏன்னா எனக்கு அடிக்கடி அப்படிதான் போன் வருது. எதை சொல்லையா? எல்லாமே பிரச்சனை. சிம்பிளா ஒரு சீக்ரெட் சொல்லி தரட்டுமா? சிரித்த முகத்தை எப்பொழுதும் காத்து கொள்ளுவதற்கு இயேசு கிறிஸ்து உன்னை பற்றி சொன்னதை மாத்திரம் ரூம் போட்டு தியானி. 30 நாள் லீவ் எடு, லாஸ் ஆஃப் பேல போப்பா. நீ நல்லா இருந்தா வேண்டாம், இல்லை நான் நல்லாவே இல்லைங்க, எனக்கு ஒரு விடுதலை வேணுங்க, எனக்கு குழந்தை பாக்கியம் வேணுங்க, எனக்கு கடன் பிரச்சனையிலிருந்து விடுதலை வேணுங்க, என்னால் தாங்க முடியலங்க, நான் சூசைட் பண்ற மாதிரி இருக்கிறேன், 1 வாரமாவது ரூம் போடு. 2 காரியத்தை அல்ல 3 காரியத்தை செய்ய. 1, என் செய்தியை கேட்கிறா இப்பதே தொடர்ந்து கேளு. 2வது, நான் அறிமுகப்படுத்துகிற புஸ்தகத்தை தியானி. 3வது, இயேசு கிறிஸ்து உன்னை பற்றி, இதை கேட்டுக்கொண்டிருக்கிற மகனே மகளே, உன்னை பற்றி சொன்ன ஒரு 10 வசனம் நான் இப்ப சொல்றேன். நீ அதை தியானி, இரவும் பகலும் தியானி, அதை மெமரைஸ் பண்ணு, திங்க் பண்ணு. சூழ்நிலை தலை நேராக மாறிவிடும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உன்னை பற்றி உன் தேவன் என்ன சொன்னார் தெரியுமா? நீங்கள் உலகத்திற்கு உப்பாக இருக்கிறீர்கள், உலகத்திற்கு ஒளியாக இருக்கிறீர்கள். நீங்கள் மற்றவருடைய பாவங்களை மன்னிக்க உங்களுக்கு சக்தி இருக்கிறது. நீங்கள் நான் செய்ததை விட பெரிய கிரியைகளை செய்வீர்கள். உங்களிடத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் போகிறது. நீ பேசும்போது மலை போல இருக்கிற பிரச்சனை சமுத்திரத்துக்குள்ள போயிடும். இப்படி அவர் சொன்ன ஒரு 10 வசனம் இருக்குப்பா, நீ அதை மாத்திரம் தியானி. எல்லாத்துக்கும் மேல என்ன சொல்லிட்டாரு? நீங்கள் தேவர்களாக இருக்கிறீர்கள், உங்களுக்கு மரணம் கிடையாது, உங்களையும் என்னையும் யாரும் பிரிக்க முடியாது, உங்க பாவங்களை என்னை விட்டு உங்களை பிரிக்க. இதெல்லாம் நீ இரவும் பகலும் தியானிச்சு பாரு. உன்னுடைய விசுவாசம் பெரிய. இன்னும் நீ என்னத்தை தியானிக்கணும்? ரோமர் 8:30 தியானி, எபிரேயர் 10:10 தியானி, எபிரேயர் 10:14 தியானி, கொலோசியர் 2:10 தியானி. இந்த வசனங்கள் என்ன சொல்லுகிறது?
நீ ரட்சிக்கப்பட்டிருக்கிறதுனால நீ தேவ நீதிமான் ஆக்கப்பட்டு இருக்கிறாய், நீ பரிசுத்தவான் ஆக்கப்பட்டு இருக்கிறாய், நீ பரிபூர்ணமாக்கப்பட்டு இருக்கிறாய் இருக்கிறாய் இருக்கிறாய். மைக்க பிடிச்சு கத்துறீங்க, நீ இல்ல இல்ல இல்ல, ஐயா வசனம் சொல்லுது இருக்கிறாய் இருக்கிறாய் இருக்கிறாய். இருக்கிறாய் என்று சொல்றதை ஏற்றுக்கொள்றதுக்கு என்னப்பா கஷ்டம்? இயேசு என்ன சொல்றாரு? உலகத்திற்கு உப்பாக இருக்கிறீர்கள். சரி சார், ஏற்றுக்கொள், அட்டெம்ப்ட் பண்ணு. உப்பாக இருக்கிறா, ஒளியாக இருக்கிறா, தேவராக இருக்கிறா. நான் செய்ததை விட பெரிய கிரியைகளை செய்வான். இந்த 4 வசனம் போதும். எல்லா வியாதியையும் ஓட ஓட வரட்டலாங்க, எல்லா தரித்திரத்தையும் ஓட ஓட நீயே வரட்டிடுவா. கர்த்தரை தெய்வமாக கொண்ட நீங்கள் பாக்கியவான்கள். ஏனென்றால் நீங்கள் சிங்க கெபிக்குள்ளேயும் உங்களுடைய சிரித்த முகத்தை காத்துக்கொள்ள முடியும், சீரும் நெருப்பிற்குள்ளேயும் நீங்கள் சிரித்த முகத்தை காத்துக்கொள்ள முடியும். வேற எங்க? சிறைச்சாலைக்குள்ளேயும் உங்களுடைய முகத்தை சிரித்த முகமாக காத்துக்கொள்ள முடியும் என்பது மாத்திரமல்ல, காத்துக்கொள்ள வேண்டும். எவ்வளவு சிம்பிளிஃபை பண்ணிட்டாரு. அதான் என்னுடைய ஒரு ஆச்சரியமான அனுபவம். என்னது? See, the Lord has made everything simple. அப்படித்தானே சொல்லி உங்களை அழைச்சாரு. மதவாதிகள் என்ன வச்சாங்க? நியாயப்பிரமாணத்தை தூக்கி வச்சாங்க, கற்பனைகளை தூக்கி வச்சாங்க. இயேசு என்ன சொன்னார்? எப்ப என்கிட்ட வா, என் நுகம் மெதுவாயும் என் சுமை லகுவாகவும் இருக்கும். என்ன லகுவானது எப்படின்னு சொல்லி தர பாரு. Your responsibility is only just to believe. உன்னை பற்றி, உன்னை சிருஷ்டித்த தேவன், உன்னை ரட்சித்த தேவன் என்ன சொல்லி இருக்கிறாரோ அதை பிலீவ் பண்ணா போதும். பிலீவ் பண்ணித்தானே ஆகணும். சொன்னவர் உன்னை சிருஷ்டித்தவர் அல்லவா? சொன்னவர் தானே உன்னை ரட்சித்தாரு, சொன்னவர் தானே உன்னை தன்னுடைய குடும்பத்திலே பிள்ளையாக ஏற்றுக்கொண்டு வைத்திருக்கிறார். நீ அதை ஏற்றுக்கொள்ளத்தானே வேணும். தேவனுக்கு ஒத்துழைப்பது என்றாலே நீங்கள் தேவன் உங்களை பற்றி சொன்னதை ஏற்றுக்கொள்றது தாங்க. ரொம்ப சிம்பிள் பாரு. மதவாதிகள் எப்போ? கிமு முதல் நூற்றாண்டில், கிறிஸ்து இந்த உலகத்தில் இருந்த காலத்திலே சுமப்பதற்கு அரிய மோசையுடைய நியாயப்பிரமாணத்தை ஜனங்கள் மேல பேசினாங்க. ஓய்வு நாள் ஆசரிப்பு, பண்டிகை ஆசரிப்பு, பலி செலுத்துதல், விருத்த சேதனம், அதுல இருந்தெல்லாம் நீங்க வெளியே வந்துட்டீங்கல்ல. இல்லைன்னா அதையும் சேர்த்து செய்யுங்க இல்லையா? நான் 40 நாள் உபவாசம் பண்ணாதான் தேவனுக்கு பிடிக்கும் என்ற பொய்யை நீ நம்பினா நீ எதையும் நம்பணும்? நான் ஆடு கடாவை பலியிடணும், நான் விருத்த சேதனம் பண்ணணும், கூடார பண்டிகை கொண்டாடணும், சாபத்தை கொண்டாடணும், அப்படித்தானே இருக்கணும். ஒன்று இது அல்லது அது. ஒன்று பழைய உடன்படிக்கை அல்லது பழைய ஏற்பாடு அல்லது புதிய ஏற்பாடுப்பா. ரெட்டையும் போட்டு மிக்ஸ் பண்ற பிரசங்கம் தான் 90ங்க. 90 95% பிரசங்கங்கள் என்ன செய்யும் தெரியுமா? பழைய உடன்படிக்கையும் புதிய உடன்படிக்கையை மிக்ஸ் பண்ணிய பேசி உங்களுடைய விசுவாசமாகிய கப்பலை சேதப்படுத்துகிறார். உங்கள் விசுவாசமாகிய கப்பல் சேதமடையாமல் பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு உனக்கு இல்லையா? என் செய்தி, நீ ஒரு 10 செய்தி கேட்டாலே உனக்கு விசுவாசம் பெருகுத. ரைட்? அப்போ அந்த விசுவாசமாகி அந்த விலையேற பெற்றதை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு உனக்குன்னு சொல்லி பவுல் தீமோத்தேயுக்கு எழுதுறாரு. தீமோத்தே, உன் விசுவாசமாகிய கப்பலை சேதப்படுத்தாம பாத்துக்க. ஏன்? எல்லாவற்றுக்கும் அதான் சோர்ஸ், அதுதான் ஆணி வேறு, அதுதான் அஸ்திபாரம். எது? விசுவாசம். அல்லேலூயா. ஓ, நீங்களும் இந்த நிஜங்களை ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் நீங்களும் அந்த புலிகளை போலதான் இருப்பீங்க. எந்த நிஜம்? ஒரு புலிக்கு எவ்வளவு வல்லமை இருக்கு. இந்த நாயை ஓட ஓட வரட்டலாம், ஒரே பாய்ச்சல் அந்த நாயை கவ்விரலாம். அந்த நாலேஜ் எல்லாம் புலிக்கு இல்லாம போயிட்டு. ஏன்? பெந்தேகோஸ்தே சபையில இருக்கிறது போல சர்க்கஸ்ல போய் மாட்டிக்கிட்டு விசுவாசமாகிய கப்பலை உறிஞ்சி எடுத்துட்டாங்க, மூழ்கடிச்சிட்டாங்க. இன்னைக்கு அந்த பரிதாபம். எனக்கு எத்தனையோ போன் வருதுங்க. ஒரு நாளைக்கு ஒரு 10 போன் வருதுன்னு வைங்களேன். 1-2 பேராவது அழுதுட்டு தான் பேசுவாங்க. கேட்ட உடனே சொல்லிடுவாங்க, நான் இந்த சபைக்கு போறேன். ரைட்டுமா, கடவுளே உன்னை காப்பாற்ற முடியாது. சிபிஎம் போறவங்க அழுறாங்க, என் புருஷன் இறந்து போயிட்டாயா, என் பையன் ஒரு பிள்ளைய லவ் பண்றா, அவ கிறிஸ்தவளே இல்லை, அவ 4 பேர் கூட ஏற்கனவே வாழ்ந்திருக்கா. இப்படிதாங்க வருது. அதனாலதான் நான் ஆதங்கத்தோடு பேசுகிறேன். உங்களுடைய வாழ்க்கையை பார்க்கிற தேவன் என்ன சொல்ல வேண்டும்? வெரி குட்ரா, நித்தமும் என் நாமம் உன்னாலே கீர்த்தி அடைகிறது, புகழ்ச்சி அடைகிறது.
அப்படி சொல்லுவதற்கு பதிலாக அநேக விசுவாசிகளுடைய வாழ்க்கையை பார்த்து தேவன் தலையில அடிச்சு சொல்றாரு. என்ன சொல்றாரு? அட பாவிகளா, நித்தமும் இடைவிடாமல் உங்களுடைய வாழ்க்கையினால என் நாமம் தூஷிக்கப்படுகிறது. நான் நல்லவன் நீ ருசி பார்க்கலையே. கர்த்தரை தெய்வமாக கொண்ட நீங்கள் பாக்கியவான்கள். The Lord has made it so simple. அதனால்தான் அங்கே நெகேமியா 8:10 வாசிக்கிறோம். The book of Nehemiah chapter 8 verse 10 I shall read. பின்னும் அவன் அவர்களை நோக்கி, நீங்கள் போய் கொழுமையானதை புசித்து மதுரமானதை குடித்து ஒன்றுமில்லாதவர்களுக்கு பங்குகளை அனுப்புங்கள். இந்த நாள் நம்முடைய ஆண்டவருக்கு பரிசுத்தமான நாள். நீங்கள் விசாரிக்கப்பட வேண்டாம். இனிமேல் உள்ளதான் முக்கியம். கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பதே உங்களுக்கு பலன். இன்றைய செய்தியின் தலைப்பு என்ன? சிறையிருப்பிலும் சிரித்த முகம். அப்போ சிறையிருப்பிலும் மகிழ்ச்சிக்குள்ளாக இருக்க முடியுங்க. உங்களுடைய வியாதி நேரத்திலும் மகிழ்ச்சிக்குள்ளாக இருக்க முடியும். என் செய்தியை கேளுங்களேன். உங்க மகிழ்ச்சி கூடவில்லை என்றால் என்ன அழையுங்க. அங்கிள், உங்க செய்தி கேட்டேன், எனக்கு பயம்தான் கூடிட்டு. ஐயா, நூற்றுக்கணக்கான போன் வந்திருக்கு, ஒருத்தர் கூட அப்படி சொல்லல. அங்கிள், தைரியம் வந்துச்சாங்க. அப்புறம் கொஞ்ச நாள்ல மறந்துடுவாங்க. எனக்கு அவங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியாது, ஏன்னா வேண்டியது இல்லை. கொஞ்ச நாள்ல எல்லாமே சக்சஸ் ஆயிடுறாங்க. ஹல்லேலூயா. நம்முடைய செய்திகளை கேட்டு 1000 செய்தியை கேட்டவங்க எல்லாம் சபை ஆரம்பிக்க ஆரம்பிச்சாங்க. நீங்களும் அதோடு இணைந்து கொள்ளுங்கள். எதற்காக நீங்க வேலை செய்றீங்க? ரைட், இப்படி ஆரம்பிப்போம். எதுக்காக நீங்க படிக்கிறீங்க? எதற்காக வேலை செய்றீர்கள்? டப்பு துட்டுக்கு தானே. இந்த 2 ஊழியத்துல இருக்குன்னு ஆண்டவர் சொல்லி இருக்கிறாரு. இயேசு கிறிஸ்துவுக்கே ஆஸ்தி மேல ஆஸ்தி வந்ததே. உப்பு சப்பா ஊழியம் செய்யக்கூடாது. இயேசுவை போல ஊழியம் செய்யணும். பவுல் அப்போஸ்தலனை போல ஊழியம் செய்யணும். என்ன நடக்கணும்? அற்புதங்கள், அடையாளங்கள் தண்ணீரை போல நடக்கணும். ஒன்றும் இல்லைங்க. 1000 செய்தியை கேட்டால் உங்களால் அற்புதம் செய்யாம இருக்க முடியுமா? இதுக்கு பதில் சொல்லுங்க. சேலஞ்சுங்க. 1000 செய்தி, அதாவது வேற செய்தியை கேட்கக்கூடாது. உங்கள் விசுவாசமாகிய கப்பலை ஸ்திரப்படுத்துகிற ஜாஸ் மினிஸ்ட்ரிஸ் வழங்குகிற வாழுவோம் வையகத்தையும் வாழ வைப்போம் என்கிற செய்தியை மாத்திரம் நீங்க ஒரு 1000 செய்தியை தொடர்ந்து கேளுங்க. உங்களாலே அற்புதம் செய்யாமல் இருக்கவே முடியாது. உங்களாலே ஒரு நல்ல ஊழியத்தை துவங்காமலே இருக்க முடியாது. உங்களாலே ஆத்தும அறுவடை செய்யாமல் இருக்க முடியாது. ஏன்? அது அவ்வளவு எளிது. ஹல்லேலூயா. ஓ, தேங்க்யூ மாஸ்டர் ஃபார் யுவர் குட்னஸ். தேவ பலன். அருமையானவர்களே, கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பது யாருடைய பலனை கொண்டு வரும்? கர்த்தருடைய பலனை கொண்டு வரும். அங்கே நம்ம வாசிக்கிறோம் பாருங்க, 2 கொரிந்தியர்ல என்ன வாசிக்கிறோம்? இயேசுவையே உங்களுக்கு தேவ பலனாக்கி விட்டார். ஹல்லேலூயா. ஜாஸ் மினிஸ்ட்ரி செய்திகள் மூலமாக நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறீர்கள். நீங்கள் இந்த ஊழியத்தோடு கைகோர்க்கும்படியாக உங்களை அழைக்கிறோம். நீங்கள் காணிக்கை விதைக்கக்கூடிய நல்ல நிலமாக ஜாஸ் மினிஸ்ட்ரிஸ் இருக்கிறது. விசுவாசத்தோடு உற்சாகமாக பெருக விதையுங்கள். தேவன் உங்களை 1000 மடங்கு பெருக செய்வார். வாரந்தோறும் சென்னை முகப்பேரில் நடைபெறும் கிங்ஸ் அண்ட் குயின்ஸ் அசம்பிளி ஞாயிறு ஆராதனைக்கு அன்புடன் அழைக்கிறோம். சத்தியத்தை சரியாக அறிந்து வெற்றி வாழ்க்கை வாழுவீர்கள். சென்னையில் உள்ள உங்கள் நண்பர்கள், உறவினர்களையும் 3 மாதங்கள் தொடர்ந்து வரும்படியாக உற்சாகப்படுத்துங்கள். முற்றிலும் ஜெயமான வாழ்க்கை வாழுவார்கள். உங்களையும் வாழ வைத்து உங்கள் மூலம் உலகத்தையும் வாழ வைக்கவே தேவன் எங்களை கிருபையாக அழைத்துள்ளார். விடுதலை பெறவும் சுகத்தை அனுபவிக்கவும் தொலைபேசியில் எங்களோடு தொடர்பு கொள்ளுங்கள். ஜாஸ் மினிஸ்ட்ரிஸ் யூடியூப் சேனலில் தொடர்ந்து செய்திகளை கேளுங்கள். சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். வீடியோக்களை லைக் செய்து பலரோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். அவர்களும் ஆசீர்வதிக்கப்படட்டும்.